என்ன சமைக்கணும்னு தினமும் யோசிக்கிறது தான் பெரிய வேலைன்னு சொல்றப்போ அது சும்மா ஒரு வாக்கியம் இல்ல. நிறைய பெண்களோட தினசரி வாழ்க்கையில மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும் ஒரு நிரந்தர சிந்தனை. காலை கண் விழிச்ச உடனே பல் துலக்கறதுக்கு முன்னாடியே இன்னைக்கு காலை என்ன சமைக்கலாம், மதியம் என்ன, சாயங்காலம் என்னன்னு யோசனை ஆரம்பிச்சிடும். ஃப்ரிட்ஜில் என்ன இருக்கு, நேத்து மீதி ஏதாவது இருக்கா, கடிக்கு போகணுமா, நேரம் போதுமா, குழந்தைக்கு இது பிடிக்குமா, கணவருக்கு காரம் அதிகமா வேணுமா, வயசானவர்களுக்கு என்ன குறையா இருக்கணுமா, அதாவது சக்கரை, பிரஷர், டயட் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கா, இந்த எல்லா கேள்விகளும் ஒரே நேரத்துல மனசுக்குள்ள ஸ்கேன் ஆகும். அதோட சேர்ந்து நேத்து இதே மாதிரி சமைச்சன்னே இன்னைக்கு மாற்றமா என்ன செய்யலான்னு ஒரு கில்ட் கூட வரும். உண்மையில சமைப்பதை விட சிரமமான வேலை இந்த யோசனை தான். இதை யாரும் பெருசா பார்க்க மாட்டாங்க, யாரும் கணக்குல எடுக்க மாட்டாங்க. இது ஒரு இன்விசிபிள் மென்டல் லோட். இந்த யோசனை இல்லாம ஒரு சாப்பாடு கூட மேசைக்கு வராது. ஆனா இது எவ்வளவு எனர்ஜி எடுத்துக்கிறதுன்னு யாருக்கும் தெரியாது. குறிப்பா பெண்களுக்கு இது 24 மணி நேரமும் பேக்ரவுண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கும் ஒரு ஆப் மாதிரி. ஆபீஸ்ல மீட்டிங்ல இருந்தாலும் பஸ்ல போய்கிட்டு இருந்தாலும் இன்னைக்கு சாயங்காலம் ஸ்நாக் என்னன்னு ஒரு கார்னர்ல மனசு யோசிச்சுக்கிட்டே இருக்கும். சில நாள்ல இந்த என்ன சமைக்கணும்னு யோசிச்சே மனசு கழைச்சு போயிடும். அதுக்கப்புறம் உண்மையில கிச்சனுக்குள்ள போய் சமைக்க ஆரம்பிச்சா உடம்பு மட்டும் இல்ல, மனசும் ஆல்ரெடி டயர்ட். அதுலயும் எல்லாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஒருத்தருக்கு காரம் பிடிக்கும், இன்னொருத்தருக்கு காரமே பிடிக்காது. குழந்தைக்கு காய்கறி வேண்டாம், பெரியவங்களுக்கு எண்ணெய் உப்பு குறையா இருக்கணும், பட்ஜெட்டுக்குள்ள இருக்கணும், ஹெல்த்தையும் பாதிக்க கூடாது, டேஸ்டும் நல்லா இருக்கணும், டைமும் சேமிக்கணும். இதெல்லாம் பேலன்ஸ் பண்றது ஒரு ப்ரொஃபஷனல் ஸ்கில் மாதிரி தான். ஆனா இதுக்கு சர்டிபிகேட் கிடையாது, சம்பளம் கிடையாது, அப்ரிசியேஷன் கூட கிடையாது. இன்னைக்கும் அதே சாம்பாரா அப்படின்னு ஒரு சின்ன கமெண்ட் வந்தாலே போதும், அந்த நாளுக்கான எல்லா உழைப்பும் எல்லா யோசனையும் கண்ணுக்கு தெரியாம போயிடும். அதே சமயம் பெண்கள் தங்களுக்காக என்ன சாப்பிடணும்னு யோசிக்க நேரமே இருக்காது. நான் என்ன சாப்பிடணும்னு கேள்வி எப்போதும் கடைசியில தான் வரும். எல்லாரும் சாப்பிட்டார்களா, எல்லாருக்கும் பிடிச்சதா, அதுக்கப்புறம் தான் நம்ம பங்கு. இந்த நிலை தினமும் தொடரும் போது சமையல் என்பதே ஒரு சலிப்பான விஷயமாக மாறிவிடும். ஆனாலும் இதை யாரும் சலிப்பாக இருக்கிறதுன்னு ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. இதுதான் உங்க வேலைன்னு சொல்லிட்டு கடந்து போயிடுவாங்க. உண்மையில இது வேலை மட்டும் இல்ல, இது பிளானிங், பட்ஜெட்டிங், நியூட்ரிஷன் சயின்ஸ், சைக்காலஜி, டைம் மேனேஜ்மெண்ட் எல்லாம் சேர்ந்த ஒரு முழு பேக்கேஜ். ஆனா பெண்கள் இதை இன்ஸ்டிங்க்டா மேனேஜ் பண்றதால இது ஒரு ஸ்கில்னு யாருக்கும் தெரியாம போயிடுது. இப்போ சோஷியல் மீடியால தினமும் புதிய ரெசிபி, புதிய ஐடியா, இது ட்ரை பண்ணுங்கன்னு ஒரு பிரஷர். அதுவும் இன்னொரு மென்டல் லோட். நம்ம வீட்ல சிம்பிளா சாப்பிட்டா போதாதான்னு மனசு கேக்கும். ஆனா அதே நேரத்துல வெரைட்டி இல்லன்னு சொல்லிடுவாங்கன்னு ஒரு பயம். இந்த எல்லாத்துக்கும் நடுவுல அந்த ஒரே கேள்வி, இன்னைக்கு என்ன சமைக்கலாம், திரும்ப திரும்ப வந்து நின்னுக்கிட்டே இருக்கும். இந்த கேள்வி சும்மா ஃபுட் பற்றின கேள்வி இல்ல. அது பெண்களின் பொறுப்பு, அக்கறை, பாசம், கடமை எல்லாம் கலந்து இருக்கிற ஒரு கேள்வி. அதனாலதான் சில நாள்ல கிச்சனுக்குள்ள போகவே மனசு வராது. சில நாள்ல இன்னைக்கு யாராவது எனக்கு என்ன சமைக்கணும்னு சொல்லினா போதும்னு தோணும். டிசிஷன் ஃபெட்டிக் ஃபுல்லா இருக்கும். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த யோசனைக்கு விடுமுறை கிடையாது. வீக்கெண்ட் ஆனாலும் ஹாலிடே ஆனாலும் உடம்பு சரியில்லைனாலும் என்ன சமைக்கணும்னு கேள்வி கேன்சல் ஆகாது. அதிகபட்சம் கொஞ்சம் போஸ்ட்போன் தான். அதனாலதான் இந்த ஒரு சின்ன வாக்கியத்துக்குள்ள என்ன சமைக்கணும்னு தினமும் யோசிக்கிறது தான் பெரிய வேலைன்னு ரொம்பவே நிறைய சொல்லப்படாத உணர்வுகள் இருக்குது. களைப்பு, பொறுப்பு, அன்பு, கோபம், விரக்தி எல்லாமே அதுக்குள்ள அடங்கி இருக்கு. இதையாவது புரிஞ்சுக்கிட்டு வீட்ல யாராவது இன்னைக்கு என்ன சமைக்கலாம்னு மனப்பூர்வமா கேட்டு பதில் மட்டும் இல்லாம அந்த பொறுப்பையும் ஷேர் பண்ணினாலே அது ஒரு பெரிய சப்போர்ட். உண்மையில குக்கிங்கை விட பெரிய வேலை இந்த தினசரி யோசனை தான். இதை அக்னாலேஜ் பண்றதே பெண்களுக்கு கிடைக்கிற ஒரு சின்ன நிம்மதி. ஆமா, இது சிரமம்தான் அப்படின்னு யாராவது சொன்னாலே அந்த நாளுக்கான மனச்சுமை பாதி குறைஞ்ச மாதிரி தான் உணர்வு வரும்.